தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் போப் லியோ அவர்களை பிரான்சுக்கு வருகை தருமாறு வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் மின்மயமாக்கல் திட்டத்தை விரிவுபடுத்தி ஆண்டுக்கு 10 பில்லியன் யூரோ வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோ அறிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் லெபனானையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். லெபனான் நாட்டை மத்திய கிழக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் குறித்து பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியின் மரீன் லு பென் பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவரை சந்தித்து உரையாடியுள்ளார். பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு கடல் வழியாக கடந்து செல்ல முயன்ற பொழுது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. நாடகநேசர் அரியநாயகம் அவர்களின் கலைத்துறை வாழ்வின் 65 வைர விழா, அகவையின் 80 அமுத விழா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 இந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் இந்த மண்டபத்திலே வரவேற்க நாம் காத்திருக்கின்றோம். லாஷப்பலில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து நேராக நீங்கள் நடந்து வந்தால் ஓல் பஜோல் என்ற மண்டபத்தை நீங்கள் வந்தடையலாம். ரூ பஜோல் இலக்கம் 20. நினைவு மலர். ஜெர்மனி ஹம், பாரிஸ், லாஷப்பல் ஆகிய இடங்களில் ஜெஃப்னா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்த துரைசிங்கம் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு. வர்த்தகத்தை தனியே லாப நோக்கத்திற்காக மாத்திரம் மேற்கொள்ளாமல் அதனை ஒரு சேவையாகவும் மேற்கொண்டு பலருக்கு பேருதவிகள் புரிந்தவர் வர்த்தகர் துரைசிங்கம் அவர்கள். ஏசி தாசிசேஸ் அவர்களால் 1997ஆம் ஆண்டு ஐபிசி தமிழ் வானொலி லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த வானொலியின் சேவை மக்கள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்டு பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார். தனது நிறுவனத்தின் விளம்பரத்தை வழங்கி வந்தமை மாத்திரமன்றி எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராது ஐபிசி தமிழ் வானொலிக்கு அன்று அளப்பரிய சேவைகள் பலவற்றை ஆற்றியவர். அவரது நினைவுகள் என்றென்றும் நிலை பெற்றிருக்கும். அன்னாருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்.
10/4/2026 அன்று இவரது நினைவு நாள். அவரது குடும்பத்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் என் துரைசிங்கம் அவர்களை 11/4/2026 நினைவு கூறுகின்றார்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் போப் லியோ அவர்களை பிரான்சுக்கு வருகை தருமாறு வலியுறுத்தியுள்ளார். மேக்ரோ, பிரிஜிட் ஆகியோர் வத்திக்கானுக்கு விஜயம் மேற்கொண்டு போப் லியோ அவர்களுடன் சந்திப்பு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் பொழுதே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மத்திய கிழக்கு விவகாரம் குறித்து போப் லியோ அவர்களுடன் உரையாடியிருந்தார். பிரான்ஸ் பிஷப் குழு போப் லியோ அவர்களை பிரான்சுக்கு ஏற்கனவே அழைத்திருந்தது. மேக்ரோ இந்த அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியதாக எலிசே அரண்மனை அறிவித்துள்ளது. போப் பிரான்சின் தலைநகரான பாரிஸுக்கும் லூர்துக்கும் வருகை தருமாறு அழைப்பு மேக்ரோன் அவர்களால் விடுக்கப்பட்டுள்ளது. போப்பின் வருகைக்கான திகதி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. போப்பின் இந்த வருகை மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி மற்றும் உரையாடலுக்கு மேலும் வலுவூட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் மின் மயமாக்கல் திட்டத்தை விரிவுபடுத்தி ஆண்டுக்கு 10 பில்லியன் யூரோ வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லூகோர்னு அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் 2030க்குள் பிரான்சின் எரிசக்தி தேவைகளை மின்சாரத்திற்கு மாற்றி பெட்ரோல் மற்றும் எரிவாயுவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள், வெப்ப மின்சார அமைப்புகள் போன்றவற்றுக்கு அதிக நிதி உதவி வழங்கப்படும். பிரான்ஸை மின்மயமாக்குவதன் மூலம் அதை சுயாதீனமாக மாற்றுவது என்ற நோக்கம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எரிசக்தி விலைகள் விரைவில் குறைய வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த திட்டம் பிரான்ஸ் எரிசக்தி சுயாதீனத்தை உறுதி செய்யும், பசுமை வாயு உமிழ்வை குறைக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்றது நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் லெபனானையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அதிபர் மசூத் பெஸ்கியன் ஆகியோரிடம்
லெபனானையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மேக்ரோ வலியுறுத்தியிருக்கிறார். லெபனானில் நடைபெற்று வருகின்ற இஸ்ரேலின் தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலைநாட்டுதலுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். லெபனானின் பிரதேச ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் லெபனானில் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை களையெடுப்பதற்கு அதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பிரான்ஸ் ஆதரவளிக்கும் என்றும் மேக்ரோ கூறியுள்ளார். லெபனானின் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் பிரதமர் நவாஃப் சலாமியிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலின் விவேகமற்ற தாக்குதல்களை கடுமையாக மேக்ரோ கண்டித்திருக்கிறார். லெபனானின் பிரதேச ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மேக்ரோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அனைத்து மோதல் பகுதிகளிலும் முழுமையாக காவல் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் மேக்ரோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். லெபனானை போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முழுவதுமாக சேர்த்துக் கொள்வது என்பது போர் நிறுத்த ஒப்பந்தம் நம்பகத்தனமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்ற நிபந்தனையாகும் என்று மேக்ரோ கூறியிருக்கிறார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தானின் தலையீட்டுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 வார காலத்திற்கு இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா, லெபனான் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கூறினாலும் பாகிஸ்தான், லெபனானும் ஒப்பந்தத்தில் அடங்கும் என்று கூறியிருக்கிறது. மேக்ரோ லெபனானின் அரசாங்கத்திற்கு பிரான்ஸ் முழு ஒத்துழைப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் லெபனானின் பிரதேச ஒருமைப்பாடு மற்றும் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை களையெடுப்பது போன்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பிரான்ஸ் முற்றுமுழுதாக ஆதரவளிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலை நாட்டுதலை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது என்றும் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார். லெபனான் நாட்டை மத்திய கிழக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் குறித்து பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற மோதல்களால் லெபனானில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இஸ்ரேலின் தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1150 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான், அமெரிக்கா இடையே இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளின் பொழுது லெபனானையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் மத்திய கிழக்கு பகுதி அமைதி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ், லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியின் மரீன் லூபென் பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவரை சந்தித்து உரையாடியுள்ளார். பிரான்சின் மிகப்பெரிய செல்வந்தர் LVMH தலைவர் பெர்னா அர்னால் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் முக்கிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் ரகசியமாக மரீன் லூபென் ஓர் விருந்திலும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பு லூபென் தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பிரான்சின் தொழில் சமூகத்தால் இனி புறக்கணிக்கப்படாமல் முக்கிய அரசியல் இயக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. LVMH தலைவர் பெர்னா அர்னால்ட், டோட்டல் எனர்ஜி தலைவர் பேட்ரிக் பூஜனே மற்றும் CAC 40 பட்டியலிடப்பட்ட பிற நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோரை மரீன் லூபென் சந்தித்துள்ளார். என்ஜி நிறுவனத்தின் தலைவர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் கொள்கைப்படி பிரான்சில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக லுபென் மற்றும் அவரது கட்சி பிரான்சின் தொழில் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அவர்கள் முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளனர். இது பிரான்சின் அரசியல் மற்றும் தொழில் சமூகத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறித்து நிற்கின்றது. இந்த சந்திப்பு லுபென் மற்றும் அவரது கட்சியின் அரசியல் செல்வாக்கு பிரான்சில் அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் பிரான்சின் தொழில் சமூகம் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் இணக்கமாக செயல்பட தொடங்கியுள்ளமையையும் இது எடுத்துக்காட்டுகின்றது. பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு கடல் வழியாக கடந்து செல்ல முயன்ற பொழுது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கால்வாயில் மூழ்கிய 38 பேரை மீட்டிருக்கிறார்கள். பிரான்சின் வடக்கு பகுதி கடற்கரையில் இருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பிரிட்டனுக்கு கடல் வழியாக கடந்து செல்ல முயன்று காற்று நிரப்பப்பட்ட படகில் ஏற முயன்றவர்கள் அப்பொழுது ஆபத்தான நீரோட்டத்தில் சிக்கி 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நீரோட்டத்தில் மூழ்கிய 38 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவருக்கு மருத்துவ அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பாதுக்கலே பிராந்தியத்தின் பிரிஃபே பிரான்சுவா சேவியர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆங்கில கால்வாய் வழியாக நடைபெறும் கடல் கடந்து செல்லும் முயற்சிகளில் ஏற்படும் உயிரிழப்புகளின் தொடர்ச்சியான சம்பவமாக இந்த சம்பவம் கருதப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.